அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கக்கூடியது எளிய கனசதுர அலகுக்கூடு அப்படிங்கிறது. இதை இங்கிலீஷில் ப்ரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதற்கான படமானது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் மேலும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய கனசதுர அலகுக்கூட்டிற்கான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு 8 பாலை ஒன்றா இணைச்சது போல தான் இருக்கும். இதை வச்சு நம்ம பார்க்குறது கொஞ்சம் சிரமப்படுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு 2 டைமென்ஷன் வியூவில் வந்து இந்த படம் கொஞ்சம் பெருசாக போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த படத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து ஒரு யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் அலகுக்கூடுங்கிறது, இந்த அலகுக்கூட்டில் 8 கார்னர்ஸ் இருக்குது. அந்த 8 கார்னர்லேயும் அணுக்கள் இருக்குது. இப்போ இதில் இந்த ஒரு அணுவானது எத்தனை அலகுக்கூடுகளை வந்து இது பகிர்ந்துக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அலகுக்கூடு வந்து அலகுக்கூட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அணுவானது 8 அலகுக்கூடுகளை வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஒரு அலகுக்கூடு. இப்போ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு அலகுக்கூடு இருக்கும், இந்த பக்கமும் ஒரு இந்த பக்கமும் ஒரு அலகுக்கூடு இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு அலகுக்கூடு இருக்குது. அதே போல் முன்னாடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலகுக்கூடு இருக்கும். இப்போ இந்த பக்கமும் ஒரு அலகுக்கூடு இருக்கும். அப்போ அதாவது இது 1, இது 2, இது 3 அலகுக்கூடுகள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே போல் இந்த பக்கமும் ஒரு அலகுக்கூடு கண்டிப்பாக வந்து என்ன பண்ண இருக்கும். அப்போ இது வந்து 4. அப்போ இந்த 4 அலகுக்கூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஆட்டமானது இப்போ ஷேர் பண்ணியிருக்கு. இப்போ இதே போல் இந்த 4 அலகுக்கூடு போலவே இதுக்கு மேலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா 4 அலகுக்கூடுகள் இருக்குமா. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா 8 அலகுக்கூடுகளை வந்து என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ கீழே இன்னொரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அந்த படத்தை பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் இந்த படமானது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த 8 பால்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு அலகுக்கூடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அலகுக்கூட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல தான் இந்த அமைப்பு வந்து இருக்கும். இப்போ இந்த அமைப்பில் இந்த ஒரு பார்ட்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 1/8 அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாலை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டைம் கட் பண்ணீங்க அப்படின்னா அது 1/2 அப்படின்னு சொல்லுவீங்க. எதே இந்த ஒரு பார்ட்டை மட்டும், ஏதாவது ஒரு பார்ட்டு. அப்போ அந்த ஒரு பார்ட்டை, இப்போ இந்த ஒரு ஆஃபாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட்டை மேலும் நீங்கள் கட் பண்ணீங்கன்னு வைங்க, அது என்ன சொல்லுவீங்க 1/4 அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த ஒரு பார்ட்டையும், அதாவது இந்த 1/4ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பார்ட்டையும் மேலும் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா, இதை மேலும் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க 1/8ன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ இந்த பார்ட்டு தான் இந்த பார்ட். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த பக்கமும் இந்த ஒரு ஆட்டமானது என்ன பண்ணியிருக்கு 8 அலகுக்கூடுகளால் வந்து பகிர்ந்துருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 1/8 தான். 2 இந்த ஆட்டத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த லென்த் என்னவா குறிக்கப்படுது அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிளாக குறிக்கப்படுது. இதனுடைய ஆரம் 6, இதனுடைய ஆரமும் 6. அப்போ டோட்டல் நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து 2r அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க தியரியை பார்க்கலாம். ஒரு கனசதுர அலகுக்கூட்டில் ஒவ்வொரு மூலையிலும் ஒத்த அணுக்கள், அந்த அணுக்கள் அயனிகளாகவும் இருக்கலாம் அல்லது மூலக்கூறுகளாகவும் காணப்படுகின்றன. இந்த அணுக்கள் கனசதுரத்தின் விளிம்பின் வழியே ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் பார்த்தீங்க மேலே பார்க்கப்பட்ட இப்போ இது ஒரு அலகுக்கூடு, இது ஒரு அலகுக்கூடு அப்படின்னா இந்த 2 அலகுக்கூடு வந்து எதன் வழியாக தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த விளிம்பின் வழியாகத்தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த 2 அலகுக்கூடும் தொட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்த அலகுக்கூடும் இந்த அலகுக்கூடுனாலும் சரி இந்த விளிம்பு தான். அது இந்த அலகுக்கூடுனாலும் இதுவும் விளிம்பு தான். அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு அலகுக்கூடு இன்னொரு அலகுக்கூடு கூட வந்து எப்படி தான் வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதனுடைய விளிம்பின் வழியாகத்தான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூளை விட்டத்தின் இவைகள், மேலும் இவை கனசதுரத்தின் மூளை விட்டத்தின் வழியே தொட்டு கொண்டு இருப்பது இல்லை அப்படிங்கிறாங்க. மூளை விட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ மூளை விட்டம் அப்படிங்கிறது இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆட்டமான இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும், அதாவது இந்த ஒரு சிங்கிள் அளவு கூட மட்டும் பாருங்கள். இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மூளை விட்டம் சொல்லுவோம். அதே போல் இந்த ஆட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் இடையில் இதனுடைய தூரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூளை விட்டம் சொல்லுவோம். அப்போ இந்த மூளை விட்டங்கள் வழியாக எக்காரணம் கொண்டு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு அளவு கூடும் இன்னொரு அளவு கூடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டுக்கிட்டு இருப்பதில்லை. ஒன்லி எதில் மட்டும் தான் தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு அளவு கூடும் இன்னொரு அளவு கூடும் அதனுடைய விளிம்பின் வழியை மட்டும் தான் தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வமைப்பில் உள்ள ஒவ்வொரு அணுவின் அணைவு எண்கிறது வந்து 6 அப்படிங்கிறாங்க. இது இப்போ இதற்கான ஒரு படம் பார்க்கலாம். இதற்கான ஒரு சோடியம் குளோரைடு ஒரு படம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நீங்கள் சோடியமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒன்று வந்து குளோரின். இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலராக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சோடியமாகவும் குளோரின்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கவும் காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பக்கத்தில் ஒரு படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் இருக்கக்கூடிய அதாவது குளோரின் சொல்லக்கூடிய அந்த ஆட்டத்தை எத்தனை ஆட்டம் வந்து நேரடியாக பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 6. ஸோ அதனால தான் வந்து 6 குவார்டினேட் ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி அரவுண்ட் ஈச் சோடியம் ப்ளஸ் கேட்டயான்ஸ். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா அதே போல் இப்போ ஒரு சோடியத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிடில் இருக்கக்கூடியது க்ரீன் கலர் சோடியம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சரௌண்டிங் ஃபுல்லாக எத்தனை இருக்குது? குளோரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இருக்குது. அப்போ அதனாலேயே இதனுடைய அணைவு எண் என்ன அப்படின்னா 6. அப்போ பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சோடியம் குளோரின் சொல்லக்கூடிய இந்த இந்த உப்பில் வந்து ஒரு அணுவானது, அதாவது ஒரு நேர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒரு அணுவானது 6 எதிர்மின் சுமையுடைய அணுக்களால் வந்து சூழப்பட்டிருக்கும். அதே போல் ஒரு எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒரு அணுவானது 6 நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அணுக்களால் வந்து சூழப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து. அடுத்து கனசதுர மூலையில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அதன் அருகாமையில் அதனை சூழ்ந்துள்ள 8 அளவுக்கூடுகளால், இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 8 அளவுக்கூடுகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. எனவே ஒரு அளவுக்கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா NC/8ங்கிறாங்க. இந்த NCனா என்ன அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் அப்படிங்கிறத என்ஜின்னு சொல்லப்படும். அப்போ ஒரு அளவுக்கூடு ஒரே ஒரு அளவுக்கூடாக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை கார்னர்ஸ் இருந்துச்சு? 8 இருந்துச்சு. ஸோ அப்போ 8/8 தான் நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இங்கு NC என்பது கனசதுர அளவு மூலையில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. இதற்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. ஒரு எளிய கனசதுர அளவுகளில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது NC/8. அப்போ அந்த NCங்கிறது என்ன? நம்ம தான் பார்த்தோம் ஏற்கனவே வந்து இந்த கனசதுர அளவுக்கூட்டில் 8 NC இருக்குது. ஒரே ஒரு கனசதுர அளவுக்கூட்டில் 8 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8/8 இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1. அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு எளிய கனசதுர அளவுக்கூட்டில் நம்ம பார்வைக்கு என்ன 8ஆக தெரியும். ஆனால் இருக்கக்கூடிய அணுவினுடைய அணுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அணுக்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1 தான். ஆனால் 8 அணுக்கள் இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்வைக்கு தெரியும். ஆனால் இருக்கிறது என்னமோ ஒரே ஒரு அணு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது காரணம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு அளவுக்கூட்டில் மட்டும் ஒரே ஒரு அணு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த எளிய கனசதுர அளவுக்கூட்டின் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம்.